ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங். இன்றைக்கி நாம் மிளகு ரசம் எப்படி செய்கிறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் இங்கே 250 கிராம் பருப்பை எடுத்திருக்கேன். இந்த பருப்பை நல்ல தண்ணியில் 5 அல்லது 6 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண பிறகு 1 லிட்டர் இல்லைன்னா 1.5 லிட்டர் தண்ணியை ஊற்றி ப்ரெஷர் குக்கரில் 5 விசில் வர வரைக்கும் இந்த பருப்பை நல்லா குழைவாக நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். குக்கரை ஓப்பன் பண்ணால் பருப்பு இது போல் தான் இருக்குது. இது நல்லா வெந்திருக்கு. தண்ணி கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு தேவைப்படுறது. இது நம்ம பக்கம் வச்சுக்கலாம். இப்போது மிளகையும் சீரகத்தையும் நம்ம ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகை போட்டிருக்கேன். மிளகு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர வரைக்கும் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் சீரகத்தையும் 1 டேபிள் ஸ்பூன் நான் இங்கே போட்டிருக்கேன். சீரகத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சீரகத்தையும் மிளகையும் மிக்ஸி ஜாரி இல்லைன்னா இடிக்கல்ல போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. கோரஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை நான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வர சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகையும் போட்டு பொரிச்சிக்கோங்க. கூடவே 4 காஞ்சி மிளகாவையும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி வர சமயத்தில் 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு கலருங்க. நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற பழுத்த 2 தக்காளியும் இது கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கலரிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த எல்லா மிக்சரும் தக்காளி நல்லா குழைவாக வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சமயத்தில் நாம் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளையும் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு துண்டு பெருங்காயத்தை சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 25 கிராம் புளி எடுத்து 100 ml தண்ணி ஹாட் வாட்டர் ஊற்றி நான் புளியை கரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. புளி வாசனை அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இந்த மிக்சரை நம்ம நல்லா கொதிக்க விடணும். மினிமம் ஒரு 20 நிமிஷமாவது இந்த புளி தண்ணியை கொதிக்க விடணும். நமக்கு இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பு நமக்கு இதில் நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற பருப்பையும் இதில் நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு கலருங்க. இந்த பருப்பு ஊற்றின பிறகு இந்த மிக்சரில் உங்களுக்கு எவ்வளோ தேவையான தண்ணியோ ரசம் எவ்வளோ தேவையோ அதையும் நீங்கள் தண்ணியும் ஊற்றிக்கோங்க. நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகத்தை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பொடி இதில் தூவிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க கொரியாண்டர் லீவ்ஸையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நுர வர வரைக்கும் இதை வேக விடுங்க. கொதிக்க விட்டுருங்க. கொதித்த பிறகு இது போல் கன்சிஸ்டன்சியில் வரணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவு கொதிக்க விட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். இந்த ரசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.